ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் மீ தமிழ். ஓவன் இல்லாமல் ஸ்டவ் இல்லாமல் இன்றைக்கி இந்த மாதிரி பிஸ்கெட்டை வச்சு ஒரு கேக் பண்ணலாம். ஐஸ் கேக். இதுக்கு ரெண்டே பொருள் தான் முக்கியமாக தேவைப்படும், பிஸ்கெட் அண்ட் கோகோ பவுடர். மற்றதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது கட் பண்ணும்போதுன்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சிம்பிள் குயிக் டெசர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லங்ஸ் இல்லாத மாதிரி. இந்த சாக்லேட் டெசர்ட் செய்கிறதுக்கு சாக்லேட்டே இல்லாமல் கொக்கோ பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், லங்ஸ் இல்லாமல் இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இது கூட இப்போ பிஸ்கெட் சேர்க்க போகிறோம். இது ரொம்ப ஹீட் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை, ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு 4 பிஸ்கெட் இந்த மாதிரி பொடி பொடியாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது முழு பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அது ஒடிச்சு 8 பிஸ்கெட் இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸை மெஷரிங் கப்பில் தான் அளக்கணும்னு எந்த வித அவசியமும் இல்லை, ஒரு டம்ளரில் கூட அளக்கலாம். ஒரு கப்புக்கு அரை கப் சர்க்கரை அண்ட் அதே மாதிரி ஒரு கப் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் போடுங்க. இது கூட நீங்கள் காஃபி பவுடரை கூட போடலாம், ஆனால் நான் இன்றைக்கி காஃபி பவுடர் போடலை, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. அண்ட் வெனிலா எசன்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதில் ஏன் க்ரஷ் பண்ணி பிஸ்கெட்ஸை சேர்த்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு 4 பிஸ்கெட் க்ரஷ் பண்ணி சேர்த்தோம் இல்லை, அது ஏன்னா இதில் ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை எதுவுமே சேர்க்கலை நம்ம. ஸோ அது கிறிஸ்பாக இல்லாமல் கிறிஸ்டல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் பைண்டிங்காக அது சேர்த்துட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆகி ஜென்டில் ஆகிடும். அண்ட் அதே நேரத்தில் இந்த பிஸ்கெட்டை அந்த மிக்சரோட ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. அப்படி ஊற வச்சோன்னா அது ரொம்ப சாஃப்டாகி அது கூட போய் மிக்ஸ் ஆகிடும். ஸோ டக்குன்னு அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு மோல்டுலேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ பட்டர் பேப்பர் வச்சு செட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரீசரில் வச்சு. இது கண்டிப்பாக 4 ஹார்ஸ் இல்லை 3 ஹார்ஸ் to 4 ஹார்ஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆனால் தான் இது செட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதை அப்படியே பீசஸ் போட்டு சாப்பிட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான டெசர்ட், ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இது ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய்